இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 21வது வசனம். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. குயவனுக்கு தான் எடுத்த களிமண்ணின் மேல் அதிகாரம் உண்டு. குயவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் போய் மண்ணை எடுக்கிறான், கொண்டு வந்து வீட்டிற்கு வெளியே அதை மிதிக்கிறான். அந்த மண்ணை ஏன்னு கேட்காது, யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன் இதை மிதிக்கிறீங்க? ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், இந்த குயவனுடைய ஒவ்வொரு செயலுமே இந்த மண்ணின் நன்மைக்காக. இது நாளைக்கு நன்மையாய் மாறப்போகிறது, பிரயோஜனமாய் மாறப்போகிறது. மிதிக்கிறார். அதுக்கப்புறம் குயவன் அதை பிசைகிறான். அதன் பிறகு திரிகையில வைத்து வனைகிறான், உருவாக்குகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதிகாரம் இல்லையோ? அப்படி என்றால் எதன் மேல் அதிகாரம் நமக்கு இருக்கிறதோ அதை தான் நம் இஷ்டப்படியே செய்வோம். நம்மை தேவன் வணைய வேண்டுமானால் அவருக்கு நம் முழு உரிமையும் நம்ம கொடுக்கணும். ஆண்டவரே, உங்க இஷ்டம் போல என்ன செய்யுங்க. இந்த குயவன் களிமண்கிட்ட கேட்கல, உன்னை மிதிக்கலாமா, உன்னை பிசையலாமா, உன்னை வணையலாமா, கேட்கல. குயவன் கையில வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய முழு உரிமையும் முழு அதிகாரம் அந்த குயவனுக்கு தான். அதே போலதான் ஒரு விஷயம், நாம் தேவ சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் முழு உரிமையும் முழு அதிகாரமும் அவருக்கு நாம் கொடுத்து விட வேண்டும். நம்மை கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார், எங்கோ கிடந்து தூக்கி வரவில்லை. நமக்கு ஒரு கிரயத்தை கொடுத்து, ஒரு விலையை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். அவர் கொடுத்த விலை என்ன தெரியுமா? அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்திருக்கிறார். அவருடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நம்ம மேல் வைத்த அன்பு, நம்ம மேல் வைத்த பாசம் சும்மா வாங்கவில்லை, கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். இப்பொழுது நாம் அவருக்குரியவர்கள். நம்மேல் அதிகாரம் அவருக்கு உண்டு, நம்மேல் உரிமை அவருக்கு உண்டு. இதை நாம் அறிந்தவர்களாய், உணர்ந்தவர்களாய் நம்பி ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியம் ஒருவேளை இன்று நமக்கு கடினமா இருந்தாலும், சங்கீதக்காரன் அதுதானே சொல்லுகிறார், என் இடுப்பின் மேல் பாரத்தை ஏற்றினீர், மனுஷர் எங்கள் தலை மேல ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அதோட முடித்தாரா? இல்லை, செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர். தேவனால் நடத்தப்படுகிறவருடைய சாட்சி, அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? அது நன்மையா இருக்கும், அது மேன்மையா இருக்கும், அது மகிமையா இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, கர்த்தர் தம்முடைய இஷ்டப்படி செய்ய ஆண்டவரே தந்து விட்டேனப்பா, என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லி நாம் அர்ப்பணிப்போம் என்றால் நாம் அங்கே என்ன வெளிப்படுத்துகிறோம் தெரியுமா? ஆண்டவர், என் வாழ்க்கை மேல முழு அதிகாரமும் முழு உரிமையும் உங்களுக்கு தான். ஆண்டவரே நடத்துங்கப்பா, என்கிட்ட கேட்காதீங்கப்பா, இப்படி செய்யலாமா உனக்கு, அப்படி செய்யலாமா, வேண்டாம் ஆண்டவரே, என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே. ஏன்னா நான் உங்களை நம்புறேன். நம்புறவங்க தான் இப்படி அர்ப்பணிப்பார்கள். பவுல் பார்த்தீர்களா? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிவேன், எனக்கு அவரை தெரியும், அதனால நான் அவரிடத்தில் ஒப்புவித்தேன். நான் என்னை ஒப்புவித்து விட்டேன். அவர் என்ன செய்வார் தெரியுமா? நாசமாக்குவாரா? இல்லை, அந்நாள் வரை, அந்த மகிமை நாள் வரை அவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். யாருக்கு நம்ம மேல் அதிகாரம்? யாரிடத்தில் நம்மை சரண்டர் பண்ணியிருக்கிறோம்? சிந்திப்போம், ஒரு விசை கூட அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை தமக்கு உகந்தவர்களாய் நிறுத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. உங்க சித்தம் போல நடத்த அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கை மேல முழு அதிகாரம், முழு உரிமை உங்களுக்கு மட்டும்தான்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.